Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா documents required for MBBS BDS counseling according to our government of Tamil Nadu ஒரு prospectus ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த prospectusல உள்ளத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு வெப்சைட்ல தான் லாகின் பண்ணனும். that is www.tnhealth.tngovernment.in www.tnmedicalselection.org. okay, and இந்த application form வந்து 3/11/2020 அதாவது எஸ்டர்டேல இருந்து onwards till 12/11/2020 up to 5 pm வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். Okay, yeah. Next பாருங்க, உங்களுக்கு மூணு ரூல் கொடுத்திருக்காங்க. Candidates have to fill all the mandatory fields in the online application. All the relevant documents எப்படி அப்லோட் பண்ணா JPEG, that is in the image form or in the PDF formatல more comfortably நீங்க PDF formatல அப்ளை பண்றது it will be clear. And candidates are instructed to submit the online application after filling all the required fields. So எல்லா required detailsையும் நீங்க fill பண்ணிட்டு சப்மிட் பண்றது ஓகேவா பண்ணணுங்கிறது அது. நெக்ஸ்ட், ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் எனி பர்டிகுலர்ஸ் ஆஃப்டர் சப்மிட்டிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷால் நாட் பி என்டர்டைன்ட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்லோட் பண்ண ஒன்ஸ் அப்லோட் பண்ண பிறகு யூ காண்ட் சேஞ்ச் இட். ஓகே, ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒரு 5 டைம்ஸ் வாக்கில் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள். செக் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ ஒரு 5 டைம்ஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 5 to 6 டைம்ஸ் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். பிகாஸ் எந்த சேஞ்சுமே நம்ம ஆல் இந்தியா கவுன்சிலிங் அப்ளை பண்ண மாதிரி there is no option for editing of responses. ஸோ எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் நீங்கள் மிஸ்கிளிக் பண்ணாலும் உங்களால் எடிட் பண்ண முடியாதுங்கிறத நல்லா பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட், candidates are instructed to upload the following certificates along with the filled online application form and submit. என்னென்ன இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது, நம்ம போஸ்ட் பண்ணணுமா இல்லது அப்லோட் பண்ணணுமா? இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறது ரெண்டுமே யார் செய்யணும்னா ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் மட்டும்தான் ரெண்டுமே செய்யணும். ஓகே, ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் போத் போஸ்ட் பண்ணணும் அண்ட் அப்லோட் பண்ணணும். ஓகே, யாருக்குனே நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா அப்லோட் பண்ணணும் போஸ்ட் பண்ணணும் எல்லாருமே போட்டிருந்தேன். அதுக்கு ரியலி சாரி, அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் பிகாஸ் அது ராங்காக இருந்ததுனால. பட் இப்போ நான் கிளியராக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. போஸ்ட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது இந்த டவுட்டில் என்னென்னா ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் சில்ட்ரன் வார்ட் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் தென் PVD அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி, இந்த 3 கேட்டகரி பர்சன்ஸ் தான் அவங்களோட போஸ்ட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும். போஸ்ட் பண்ணுறதுக்கு they have to post 2 copies. if you are a normal இந்த எந்த கேட்டகரியிலேயும் ஸ்பெஷல் கேட்டகரியிலேயுமே நீங்கள் வரலன்னா you have to only upload. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்மளுக்கு போஸ்ட் பண்ணணும் இந்த அட்ரஸ்க்கு, பட் இந்த இயர் போஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் மட்டும் இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்க. செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், 162 பெரியார் EVR ஹை ரோட், கீழ்பாக், சென்னை 6,10,000. ஓகே, ஸோ இந்த அட்ரஸ் நோட் பண்ணி கரெக்டாக போஸ்ட் பண்ணுங்க. யா, தென் வந்து பாருங்கள் என்னதெல்லாம் போஸ்ட் பண்ணணும் ஆர் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறது வந்து நார்மலுக்கு அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதெல்லாம் போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீட் UG 2020 அட்மிட் கார்டுனா என்னென்னா உங்களோட ஹால் டிக்கெட். ஓகே, ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்டை நீட் 2020 ஹால் டிக்கெட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஹால் டிக்கெட், நாட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது, ஹால் டிக்கெட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஸ்கோர் கார்டு என்னதுன்னா யுவர் ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு ஒரு ரேங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, ஆல் இந்தியா ரேங்க், கேட்டகரி ரேங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் யுவர் ஸ்கோரு பர்சன்டேஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 10 மார்க் ஷீட், போத் சைட்ஸ் ஆஃப் மார்க் ஷீட், 2 சைட் ஆஃப் மார்க் ஷீட்டையுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அப்லோட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, போத் சைட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் 11 மார்க் ஷீட், போத் சைட்ஸ். ஓகேவா, நீங்கள் கிளாஸ் 11 போர்டு எழுதியிருந்தீங்கன்னா 2 சைடும் மார்க் ஷீட்டை நீங்கள் எடுத்து எழுதணும். அண்ட் HSC, திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் 12 HSC ஹையர் செகண்டரியோட மார்க் ஷீட் 2 சைடுமே நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணணும். ஓகே, and then next transfer certificate, this is your TC. ஸோ நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு TC இருக்கும். ஸோ எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அதோட ஈக்குவலன்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஆர் போஸ்ட் பண்ணணும். ஃபார் ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணணும், அதனால் நான் அப்லோட் பண்ணணும்னே காமனாக சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட், சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஸ்டடி கம்ப்ளீட்லி இன் தமிழ்நாட்டில் மட்டுமே படித்தவங்களுக்கு 6th to 12th தமிழ்நாடு தான் படிச்சுங்கிறது. திஸ் இஸ் யுவர் போனஃபைட் சர்டிஃபிகேட். ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது இட் இஸ் கம்பல்சரி. ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், nativity certificate for the candidates who are partly or completely studied outside the Tamil Nadu from class standard 6 to standard 12 along with supporting documents as mentioned in class 4H. இது எதுக்குன்னா நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்டு மிக்ஸ் எல்லாமே இங்கே படிச்சிருக்கீங்க, ஆரல்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் சைட் தமிழ்நாடு 6th to 12th நீங்கள் வேறு ஸ்கூலில் கம்ப்ளீட்லி படிச்சிருக்கேன். அவுட் சைட் தமிழ்நாடு 6th to 12th மட்டும் தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் படிச்சுட்டு வேறு எங்கேயாச்சும் கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். இட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் அண்ட் தே ஹேவ்
mentioned it is in class 4H. So class 4H என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். Candidates who are native of Tamil Nadu but have studied from 6th to standard 12th. நேட்டிவ் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் நேட்டிவ் உங்களுக்கு தமிழ்நாடு, ஆனால் 6th to 12th அவுட் சைட் தமிழ்நாடு படிச்சிங்கன்னா ஒரு 2 கிளாஸில் அது கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணணும். along with the true copies of இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். that is parent certificate such as இதில் ஏதாச்சும் ஒன்று, that is driving license, ration card அல்லது passport, SSLC 10th 12th mark sheet and transfer certificate. okay, any one certificate. okay, இதில் and then community certificate of the parent should be enclosed to claim communal உங்களுக்கு reservation provide பண்ணதுக்கு. ஆனால் the community certificate is not compulsory for the parents. உங்களோட community certificate is essential, is போதும். okay, it's enough because நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த 1970s முன்னாடி இருக்கவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். 8th one, the candidate who is native of Tamil Nadu, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க அண்ட் 6th to 12th தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும்னு பாருங்கள். கிளாஸ் 4Gயில் மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ கிளாஸ் 4G வெயிட் இதாக இருக்குது பாருங்கள். நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஹவ் ஸ்டடிட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்களா, அது சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த, ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இருக்கும் அண்ட் ட்ரூ காப்பீஸ் ஆஃப் இதே மாதிரி தான். அண்ட் எனி ஒன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு பேரண்ட் பீப்புள்ஸ் ஆஃபீஸ் அண்ட் இன்கேஸ் பேரண்ட்ஸ் ஆர் நாட் லிட்ரேட். ஓகே, நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஃபார், ஸோ உங்கள் இது என்னென்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். இது எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும், அது என்னன்னு சொல்லுது. உங்கள் ஃபேமிலியில் யாருமே இது வரைக்கும் கிராஜுவேஷன், அதாவது எந்த டிகிரியுமே வாங்கலை, இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் சிப்ளிங்ஸ் யாருமே வாங்கலைன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். அது வந்து உங்களுக்கு ரெவென்யூ அத்தாரிட்டி ஆஃப் காம்படிட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனில் இருப்பாங்க. ஏன்னா இது வச்சு நீங்கள் நிறைய இது கிளைம் பண்ணலாம். ஸோ அதனால் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். அது வந்து வாங்கணும். ஓகே, பேரண்ட்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் இன் தமிழ்நாடு along with the above mentioned certificate. Candidate do not mention certificate and if he has studied then the candidate will be considered. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் கன்சிடர் சப்மிட் பண்ணலன்னா நீங்கள் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களை ஓப்பன் கேட்டகரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, யா நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் சப்மிட் பண்ணிடுங்க அதே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் 10th எக்ஸாம் எழுதுக்கு வாங்கியிருப்பீங்களா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இப்போ சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னா உங்கள் ஃபேமிலியில் யாருமே கிராஜுவேஷன் வாங்கலை, அதாவது எந்த கிராஜுவேஷனுமே வாங்கலை, மீன்ஸ் ஃபர்தர் படிக்கலை, காலேஜ் படிக்கலை, இல்லிட்ரேட்ஸ் அப்படின்னா இல்லிட்ரேட் சொல்ல முடியாது, கிராஜுவேஷன் இல்லை. அது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், உங்கள் சிப்ளிங்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் இது வாங்கணும். அது அனெக்ஷன் 8AB இருக்குது. நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. கிளைம் த பெனிஃபிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஷுட் ஆல்சோ சப்மிட் த சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த காம்படிட்டிவ் அத்தாரிட்டி த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் காலேஜஸ் சப்மிட் பண்ணது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் வித் அன் அடிஷனல் ஃபீ. ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் யாருக்குன்னு சொன்னோம்னா தட் இஸ் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அண்ட் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா இருக்குது அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ இவங்க எல்லாமே வந்து ₹100 பேங்க் பேமெண்ட்டோட அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் இது பண்ணணும். அது ஒரு அனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் எதுக்குன்னா இந்த ஃபீ எக்ஸம்ஷன், தட் இஸ் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு ஃபீ எக்ஸப்ஷன் உண்டு. நிறைய ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துலேயும். ஸோ அதனால் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் ஆல், ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் கிளைமிங் ஃபீஸ் எக்ஸம்ஷன். Next, eligibility certificate obtained from the Tamil Nadu Dr. MGR Medical University, Guindy, Chennai for the candidates of other university boards except state board. So eligibility certificate யாருக்குன்னா other boardsல படிச்சவங்களுக்கு. State board studentsக்கு it is not necessary. For example, CBSE, ICC இந்த மாதிரி international board, CBC central boardல படிச்சவங்களுக்கு eligibility certificate is necessary. அதை நீங்கள் டாக்டர் MGR யூனிவர்சிட்டியில் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது இது பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபீஸ் இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ eligibility certificate is important. And இந்த டாக்குமெண்ட் எல்லாம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே ஐதர் PDF ஃபார்மேட்டில் அல்லது JPEG ஃபைலில் அப்லோட் பண்ணணும். ஆல் த என்ட்ரிஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷுட் பி ஃபில்டு பை த கேண்டிடேட் கேர்ஃபுல்லி. இந்த கேண்டிடேட் எல்லாமே நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுவுமே கரெக்டாக இல்லைனா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களை கவுன்சிலிங்லேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பண்ணிங்கன்னா அண்ட் ஏதாவது மிஸ்லீடிங் பண்ணிங்கன்னா, அதாவது ஃபாரிஷிங் ஃபால்ஸ் மார்க் ஷீட், ஃபால்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபால்ஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பண்ணிங்கன்னா லீகல் ப்ரொசீடிங் உங்கள் மேலே நடக்கும். தட் இஸ் யூ கான்ட் pursue your degree. So பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, யா திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சர்டிஃபிகேட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.